பாபநாசத்தில் தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு தேர்தல் கால வாக்குறுதிகளின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு தேர்தல் கால வாக்குறுதிகளின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அறிவிக்க வேண்டும், அரசின் பல்வேறு துறைகளில் 30 விழுக்காட்டிற்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான வயது வரம்பினை 5% குறைக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் 25% வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பாபநாசம் தாலுகா அலுவலகம், பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆகியவற்றிற்கு பணியாளர்கள் பணிக்கு வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அலுவலகத்தில் பணியாளர்கள் யாரும் இல்லாததால் திரும்பிச் சென்றனர். இந்த போராட்டத்தில் பாபநாசம் வட்ட கிளை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், பாபநாசம் வட்ட கிளை தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் நிர்வாக சங்கம், பாபநாசம் வட்ட கிளை ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் உள்ளிட்ட அனைத்து துறை சங்கங்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் பெருவாரியாக கலந்து கொள்கிறார். இந்த போராட்டம் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அடையாள வேலை நிறுத்தம் எதற்காகனா, கடந்த தமிழ்நாடு அரசு கடந்த 2021இல் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறி இதுநாள் வரையில் அமல்படுத்தாததை கண்டித்தும் இன்னும் சில ஆசிரியர்கள் உண்டான கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக இன்று ஒரு நாள் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்ததை செயல்படுத்தாத தமிழ்நாடு அரசை கண்டித்து இன்று தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் வட்ட அலுவலகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தினர் பணி புறக்கணிப்பை முற்றிலுமாக இன்று ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து தமிழ்நாடு அரசு பேசும் வரை எந்த முடிவும் எடுக்க இயலாத நிலையில் உள்ளதால் மிக விரைவில் தமிழ்நாடு அரசு இதனை கவனத்தில் கொண்டு பரிசீலனை செய்து பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்தும் என்று காத்திருக்கிறோம்.